மிஸ்டர் கிருஷ்ணன், மகளை விட சில நேரத்தில் மருமகள் முக்கியம் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ இவ்வளோ வருஷம் ஆகி உங்களுக்கு இப்போ மகளா மருமகளா குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டாக்குறேன்னு நினைக்காதீங்க. யாரை வந்து 1% மேலே பார்த்துருக்கீங்க? மகளை தான். மகளை தான். மகளை தான். இன்னும் மகளை தான். எப்பவுமே மகள், அடுத்து மருமகள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் எந்த பிரச்சனையுமே வீட்டில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மருமகள். எதுக்கு அப்படி சொல்றீங்க? மனைவிக்கு அப்புறம் பார்த்துக்கிறது மருமகள் தான் நம்மள. அதனால மருமகள். அவர் பிராக்டிக்கலா யோசிக்கிறார். நான் பாசத்துல சொன்னேன் சார். இந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அண்ணி கொண்டு வந்து காஃபி டீ டிஷ் எல்லாமே இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் ஷேர் பண்ணுவோம். எல்லாம் சோப் போடுறீங்களா? எல்லாரும் அவுட்டிங் போவோம் ஜாலியா. அதுதான் சார் ரியாலிட்டி. இப்போ ஜாஸ்தி விட்டு கொடுக்குறீங்க, பட் கேம்ல மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா ரெண்டாவது கேமுக்கு வந்துட்டோம் நம்ம. கண்டிப்பா. அது எப்படின்னா ஹஸ்பண்டை வந்து ஒரு 3 கேள்வி கேட்போம், ஒய்ஃபை வந்து 3 கேள்வி கேட்போம். ஹஸ்பண்ட் கேட்ட கேள்வியை ஒய்ஃப் கிட்ட கேட்போம், ஒய்ஃப் கிட்ட கேட்ட கேள்வி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்போம். பதில் மேட்ச் ஆகுதான். மேட்ச் ஆயிடுச்சுன்னா பாயிண்ட் கொடுத்துரும். 60 பாயிண்ட். ரெடியா? ரெடி சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆதி தம்பதிகள் கிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீலக்ஷ்மி வாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டு நீங்கள் கடைசியில் அனுப்பிச்சுக்கணும். சரி. அதான் எனக்கு சரி பார்க்கறதுக்கு பிரியமா இருக்கு. பாருங்க, அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஓகேவா? ஓகே. முதல் கேள்வி, உங்க வைஃப் உங்களுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கணும்னா என்ன பேர் கொடுப்பாங்க? ஸ்ரீ. அது ஒண்ணு மட்டும் தானே? இன்னொன்று இருக்கு, பாப்பா. வா டா 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 டா. இவர் கூட கூப்பிட மாட்டாரு சார். அவர் வீட்டில் நுழைஞ்சாலே ஸ்ரீமா ஸ்ரீமா ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவாரு. ஓ, அவ்வளோ லவ். அடுத்து வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி யாராவது குறை சொன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கோவப்படுவாரு. நிஜமா? நிஜமா. இந்த பலூனை கட்டியா பிடிச்சிங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கோவப்படுவாருன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கு கோவப்படுவார்? எந்த மேட்டருக்கு கோவப்படுவார்? குறைன்னு நாங்கள் கேட்டோம். கண்டிப்பா. வேற எதுக்கு கோவப்படுவார்? அவருக்கு டயத்துக்கு டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கணும் சார். ரெடியா இல்லைன்னா கோவப்படுவாரு. அப்புறம் அவர் சொன்னதை நான் கேட்கலைன்னா கோவப்படுவாரு. அவர் நான் எது சொன்னாலும் நீ எடுத்துக்க மாட்டேங்கிற, நான் முதல் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாரு. அது சீக்கிரம் அவரு டென்ஷன் ஆயிடுவாரு சார். ஆமா. அவரை எக்ஸ்பிரஸ் தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லே. ஆக்சுவலி நான் எங்க அப்பாவுக்கு வச்ச பட்ட பேர் வந்து ஜனசகாப்தி எக்ஸ்பிரஸ் தான் கூப்பிடுவேன். அவர் ஸ்பீடா வருவாரு, ஸ்பீடா ஓடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவரோட வேகம் என்னன்னா 5 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும்னா 4 மணிக்கு ஜங்ஷனுக்கு போய் அங்க ட்ரெயின் பாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஸ்பீட் அவர். சோ வெரி குட். கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கே. பட் ஹி இஸ் வெரி ஆக்டிவ் சார். பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு சார் எல்லாத்துலயும். அது நம்ம கொஞ்சம் தவறுதா அவருக்கு கோபம் வந்துரும். ஓகே, கொஞ்சம் பாவம் பார்த்து பாவம்லாம் பண்ணாம. ஓகேவா? ஓகே. உங்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது மகனா மகளா? மகன். மகன். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் மனசுல எது நினைச்சாலும் அவன் கரெக்டா பண்ணிடுவான் சார். அது எதனால? அவர் வந்து உங்க கூட இருக்கிறதுனாலயா இல்ல மகள் வந்து கொஞ்சம் தூரமா போனது? ஃபர்ஸ்ட் அவன் என் கூட இருக்கிறப்ப இருந்தே நான் எது நினைச்சாலும் அவன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பான். அவ கொஞ்சம் லேட்டா தான் பிக் பண்ணுவா எதானாலும். அவன் வந்து உடனே அதை இது பண்ணிடுவான். இது வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ட கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? மகன். கரெக்டா சொன்னீங்க. சூப்பர். உங்க வைஃப் எந்த விஷயத்துக்காக உடனே அழுதுருவாங்க? எங்கேயாவது போகலான்னு சொன்னாலும் இல்லை வேண்டாம்னு சொன்னாலும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அவங்க பேச்சு நடக்கலன்னா கழுதுருவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஏதாவது பொருள் கேட்டு வாங்கி கொடுக்கலனாலும் அழுகாச்சி வரும்னு சொன்னேன். ஸோ ஓகே, நான் பாயிண்ட் கொடுத்துட வேண்டியதான், வேற வழி கிடையாது. கரெக்ட். இப்படி போனுங்க வண்டி. கண்டிப்பா மேட்டர். உங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்காரு என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாட்டு பாடுவாரு, இல்லைன்னா என்ன கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாரு, ஜோக் அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு சார். சிரிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பலூன். கரெக்ட் ஆன்சர். கிட்ட வந்துட்டீங்க பாருங்க. ஜோடியா சந்தோஷமா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பாருங்க எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு. இப்ப சந்தோஷமா தான் இருக்கீங்க. அப்ப பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னமோ அது பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? எல்லாம் தெரியுமா பாடுங்க. வாடி கப்பக்கலங்க. சார் அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் தெரியுமா? டாடி
நான் சொல்றேன் பாடுங்க. வாடி என் கப்ப கிழங்கு, வாடி எங்க அப்பா கிழங்கு, எங்க அக்கா பெத்த முக்கா துட்ட, எங்க அக்கா பெத்த முக்கா துட்ட, பாடாத வாய் திறந்து, பாடாடி வாயை திறந்து. ஃபுல்லா பாடுங்க. வாடி எங்க அப்பா கிழங்கு, எங்க அக்கா பெத்த துட்டு வாய பாடாம வாடி. உங்களுக்கு வரதட்சணையா எவ்வளவு கொடுத்தாங்க? வரதட்சணையா 15,000. நீங்க என்ன சொன்னீங்க? 15,000 தான் சார். எப்படிங்க இப்படி கரெக்டா சொல்லுங்க? கரெக்ட். வெரி குட். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக். இப்போ இந்த வரதட்சணை மேட்ரு என்னன்னு நம்ம விளாவரியா பேசுவோம். சரி, நீங்க போங்க, கேட்கிறேன். இப்போ மிஸ்டர் கிருஷ்ணன், வரதட்சணை நீங்க கேட்டு வாங்குனீங்களா இல்ல அவங்க வற்புறுத்தி கொடுத்தாங்களா இல்ல நீங்க வற்புறுத்தி வாங்குனீங்களா? எப்படி? நாங்க கேட்கவும் இல்லை சார், அவங்களா கொடுத்தது தான். ஓகே. ஏன்னா அந்த காலத்துல 15,000 ரொம்ப பெரிய விஷயம்ல. ஆமா சார். ஆமா, இப்பெல்லாம் வந்து அப்ப பவுனே 400 ரூபாய் தான் சார். அதனால 15,000 ரொம்ப பெரிய மேட்ரு. ஆமா. அந்த அந்த வரதட்சணை என்ன பண்ணீங்க? அப்படியே ஜுவல்ஸ் பண்ணிட்டோங்க சார். வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. 30 பவுன் ஜுவல்ஸ். சூப்பர். அடுத்து மிஸ்டர் அமரேஷ் அண்ட் லாவண்யா. ஓகே, டான்னு பதில் சொல்லுவீங்களா? நான் வந்து பலூன் உடைச்சிக்கிட்டே வருவேனா? உங்க பேரண்ட்ஸ் மாதிரி ஜாலியா அப்படியே கட்டி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம். அவங்க 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரை பண்றவங்க இடத்துல பண்ண முடிஞ்சிடும் எல்லாம் பாசிபிள். உங்க ஹஸ்பண்ட் அவர் பண்ண எந்த விஷயத்துக்காக ரொம்ப பெருமைப்பட்டார்? என்னோட பேர்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாரு. நீங்க என்ன பதில் சொன்னீங்க? வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்கியிருக்கேன். அது எப்படி தப்பா சொல்லலாம் நீங்க? கரெக்ட். உங்க வைஃப் எந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சுதான் நினைப்பாங்க? 2 சாய்ஸ் இருக்கு. நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்காக, நம்பர் 2 நல்ல ஃபேமிலி கிடைச்சதுக்காக. நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பெருமைப்பட்டிருப்பாங்க. ஷூர் ஷூர், கேரண்டி. ஷூர். நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் கிடைச்சதுக்காகன்னு சொன்னேன். அப்படி இல்லை, 2 சாய்ஸ் வேற வேற இருக்கு. நல்ல ஹஸ்பண்ட் செப்பரேட், நல்ல ஃபேமிலி செப்பரேட். நல்ல ஃபேமிலி கிடைச்சதுக்காக அதான் நீங்க சொன்னீங்க. ஸோ அதனால மார்க் இல்லை. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. உங்க வைஃப் வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என்னோட வெயிட் 80. நீங்க என்ன சொன்னீங்க? 80. சூப்பர் ஆச்சே. ஒரே நாள்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்லயும் உங்க ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்லயும் ஃபங்க்ஷன் இருக்கு. எந்த வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு வைஃபை கேட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா எங்க வீட்டு சைடு உள்ள ஃபங்க்ஷனை தான் மதிப்பாங்க. ஏன்னா வந்த மருமக மதிச்சு இங்கே இருக்கு அவங்க வீட்டில் இருந்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு பெருமை, அவங்க அம்மா அப்பாவுக்கு அது பெருமைன்னு அவன் நினைப்பான். உகந்த வீட்டுக்கு தான் மரியாதை கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன சொன்னீங்க? ஹஸ்பண்ட் சைடு ரிலேஷன்ஷிப் இல்ல மேரேஜ்க்கு தான் போவேன். எப்படி? சூப்பர் இல்ல? உங்க ஹஸ்பண்ட் எப்பவும் வருத்தப்படுற ஒரு விஷயம்? இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும், இழந்ததெல்லாம் நல்லபடியாக கொண்டு வரணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு. உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்சது யாரு? நம்ம சாய்ஸ் இருக்கு. மாமனார், மாமியார். மாமனார், மாமியார். மாமனார். மாமனார். நீங்க என்ன சொன்னீங்க? மாமனார். ஆய், சூப்பர். சோ 50 பாயிண்ட். இந்த பக்கம் வாங்க. இது வந்து நம்ம செப்பரேட்டா பேச வேண்டிய விஷயம். கண்டிப்பா. யாருக்குமே தெரியாம நம்ம பேசணும். கண்டிப்பா. மாமனார் மட்டும் அவங்க வந்து பெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா மாமியார் மருமகள் சண்டை இருக்கா? டிவி சீரியல் மாதிரி ஏதாவது இல்லை, நடக்குது? அதாவது மாமியார் மருமகள் வீட்லயே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி சின்ன சின்ன நல்லது கெட்டது சங்கடங்கள் வந்து போகும். அப்போ இருக்கு, வரும். வரலன்னா வாழ்க்கை இல்லையே. ஓகே. மாமனார் அப்படிங்கிறவங்க எதையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரிம்மா, பரவாயில்ல, ஓகே, ஓகேம்மா, ஒரு பெருந்தன்மை, தோசை மட்டும் தான் ஒரு இருக்குன்னா ஓகேப்பா. அம்மா இருந்தாங்கன்னா சாம்பார் வேணும், சட்னி வேணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். யார? மாமனார். மாமனார். மாமியார் அவளை சீக்கிரம் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. நாங்க ஒரே இது கேர்ள் ஃபெமினைன் ஜெண்டர்னால கண்டிப்பா அது முடியாதுங்க சார். ஸோ அதனால ஒரு ரூம்ல வந்து 10 ஆம்பளைங்க இருக்கலாம், ஆனா ஒரு சமயக்கட்டில் 2 பொம்பளைங்க இருக்க முடியும். கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. இருக்க முடியாதுங்க. இல்லை, கொஞ்சம் கோஆர்டினேஷன் விஷயம், கோஆர்டினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.
மிஸ்டர் நந்தகுமார் அண்ட் வாசவி வாங்க, அடுத்து நீங்க தான். நீங்க உங்க அப்பாவை பார்த்துட்டீங்க, உங்க அண்ணனை பார்த்துட்டீங்க. போட்டிக்கு போட்டி. ஓகே, 6 கொஸ்டின் டாட்டான்னு பதில் சொல்லணும். நான் அப்படியே உடச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ஓகேவா? உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி என்ன? ஆரம், லாங் செயின் வித் ஸ்டெட். எவ்வளவு பவுன்? 5 பவுன். ஷூர்? ஷூர். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். நீங்க என்ன சொன்னீங்க? செயின் வித் டாலர் 3 பவுன் சொன்னேன். அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல இஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு உங்க வைஃபை கேட்க, அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? மாயத்தரவாட்டு விஷ்ணுமாய சுவாமி. ஓகே, ஷூர்? ஷூர். ரொம்ப கேரண்டி? கேரண்டி. லாக் பண்ணலாமா? லாக் பண்ணியாச்சு. நீங்க சொல்லுங்க. ஷீரடி பாபா. ஷீரடி பாபா. ஓகே, உங்க ஹஸ்பண்டோட பர்சனாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? இருங்க, சாய்ஸ் இருக்கு. கண்ணு, ஸ்மைல், அவர் பேசுற விதம், அவரோட மீசை. கண்ணு. ஷூர்? ஷூர். லாக். லாக். நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்மைல். சத்தமா சொல்லுங்க. ஸ்மைல். உங்க வைஃப் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைக்கிற படம்? சாடாலாம் காட்டக்கூடாது. நான் ஒண்ணுமே பண்ணல. பார்க்க வேண்டிய படம். பார்க்கணும்னு நினைச்ச படம் இல்ல பார்க்கணும்னு ஏங்குற படம்? ஆத்மா. ஆத்மா என்ன? ஆத்மான்னு ஒரு படம். ஒரு படமா? என்ன பாஷை அது? தமிழ் படம் தான். தமிழ் படம் இருக்கு ஆத்மா. பழைய படம் சார். அப்படியா? ஓகே, சோ ஆத்மா ஷூர், கேரண்டி. நீங்க என்ன சொன்னீங்க? எதுவுமே இல்ல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா? இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்க ஹஸ்பண்டோட வெயிட் என்ன? 70. நீங்க என்ன சொன்னீங்க? கரெக்ட். யப்பா, நீங்க உங்க வைஃப் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்ன? எதுவுமே சீக்கிரம் பண்ணணும், லேட் பண்ணாம பண்ணணும் அப்படிங்கிறது. ஷூர். லாக் பண்ணலாமா? ரொம்ப தைரியமா சொல்றீங்க. ஆமாங்க. இது கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா பேச கத்துக்கிட்டாருன்னு சொன்னேன். இந்த விளையாட்டுக்கு நான் வரேன். கொஸ்டின்ஸ் முடிஞ்சு போச்சுல? ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. அவ்வளோ பாயிண்ட் வரும். தேங்க்யூ வெரி மச். ஆறு கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்கும் ஃபாஸ்டா பதில் சொல்லிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா பதில் சொன்னீங்க. ஸோ அதனால 10 பாயிண்ட். இப்போ 2வது ரவுண்ட் முடிஞ்சது.